இங்க ஒரு பொண்ணு பஸ்ல தூங்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்ப அவங்க பக்கத்துல இருந்த ஒருத்தனுமே யாரோ பாக்கவலான்னு பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு மேலேயுமே கை வைக்கான். அப்ப அந்த பொண்ணுமே எழுந்து பாக்குறான். அவனை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். அதனால அந்த பொண்ணுமே ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவனுமே அந்த பொண்ணு மேலேயுமே சாயிறான். அப்ப இந்த பொண்ணுமே அவனை திட்டுறான். அதுக்கு அவனுமே சாரின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியுமே அவன் அந்த பொண்ணு மேல சாயிறான். அதனால உடனே இந்த பொண்ணுமே பயந்து அந்த இடத்த விட்டு எழும்பிடுவா. அப்ப அந்த பஸ்ல இருக்க லேடி கண்டக்டருமே இந்த பொண்ணுட்ட வந்து எதுக்குமா எழுப்பி நிக்கிறான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே நடந்த எல்லாத்தையுமே அந்த லேடி கண்டக்டர்ட்ட சொல்றா. இப்ப அந்த லேடி கண்டக்டருமே பக்கத்துல இருந்த ஒரு சீட்ல இருந்துகிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணுட்ட இருந்து ஒரு குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இந்த பொண்ணுமே அந்த லேடி கண்டக்டர்ட்ட இது உங்க குழந்தையான்னு கேக்குறா. அதுக்கு அந்த லேடி கண்டக்டரும் ஆமா இது என்னோட குழந்தை தான், டெய்லியுமே நான் இப்படி இருந்துதான் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்குமே ஒரு தைரியம் வந்திருக்கும். அதனால மறுபடியுமே அதே சீட்ல போய் இருக்கா. ஆனா இந்த டைம் அவ கையில ஒரு பின்னுமே வச்சிருக்கா. அவனுமே இந்த பொண்ணு மேல சாய வர டைம் இந்த பொண்ணுமே அந்த பின்னாலேயே அவனை குத்துறான். அப்ப அவனுமே அவன் மேல இருக்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணுட்டையுமே அவன் மன்னிப்பு கேட்கிறான். நீங்களுமே எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு ஓடாம தைரியமா அதை சமாளிங்க. மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.